21வது ஸ்லோகம். ஏ பூஜ்யமானா வரவாரணஸ்தா விலாசினி விருந்த விலாசயுக்தா சாமந்தகைச்சோபனதைர்வரஜந்தி மன்யே ஹிதைஸ்த்வம் கில பூஜிதாசி. ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவாளாக்கும், சந்தோஷத்தோடு கூடிட்டு வாழறவா, ஆனை மேல உட்கார்ந்து இருக்கிறவா, அதே மாதிரி நிறைய நிறைய ராஜாக்களால பூஜிக்கப்படுறவா எல்லாம் ஒன்ன நன்னா பூஜிச்சவாளாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படின்னு இங்க இந்திரன் தேவேந்திரன் அம்பாளை ஸ்துதிக்கிறார். இப்ப வியாசர் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதனால வியாச உவாஜா. 22வது ஸ்லோகம். ஏவம் ஸ்துதா மகவதா தேவி விஸ்வேஸ்வரே ததா பிராதுர்பபூவ தரசா சிம்ஹாரூடா சதுர்புஜா. இப்படி தேவேந்திரன் பிரபஞ்ச மாதாவான தேவிய ஸ்துதிச்சோன சிம்ஹத்து மேல ஏறிண்டு 4 கைகள் இருக்கிற தேவி அங்க பிரத்யட்சமாயிட்டு வந்தா. 23வது ஸ்லோகம். சங்க சக்ர கதாபத்மான் பிப்ரதி சாருலோச்சனா ரக்தாம்பரதரா தேவி திவ்யமால்ய விபூஷணா. சங்கு சக்கரம் கதை பத்மம் இதெல்லாம் தரிச்சுட்டு இருக்கிற, அழகான கண்ணு இருக்கிற, ரத்த கலர்ல வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கிற, நிறைய நிறைய திவ்ய மாலைகள் எல்லாம் போட்டு இருக்கிற அந்த தேவி அங்க பிரத்யட்சப்பட்டா. 24வது ஸ்லோகம். தானுவாஜ சுரான் தேவி பிரசன்னவதனாகிரா பயம் தியஜந்து போ தேவா சம்விதாஸ்யே கிலாதுனா. பிரசன்னவதனையாயிட்டு அந்த தேவர்கள் கிட்ட தேவி சொன்னா, ஏ தேவர்களே பயந்துக்காதங்கோ, நான் உடனடியாயிட்டு உங்களுக்கு நன்மைய செய்வேன். 25வது ஸ்லோகம். இத்யுக்த்வா சா ததா தேவி சிம்ஹாரூடாதி சுந்தரி ஜகாம தரசா தத்ர யத்ர தைத்யா மதான்விதாஹ. இப்படி அவாகிட்ட சொல்லிட்டு சிம்ஹத்து மேல ஏறிண்டு ரொம்ப அழகாயிருக்கிற அந்த தேவி அசுரர்கள் கிட்ட போனா. 26வது ஸ்லோகம். பிரஹ்லாத பிரமுகா சர்வே திருஷ்ட்வா தேவீம் புரஸ்திதாம் ஊஜு பரஸ்பரம் பீதா கிம் கர்த்தவ்யமிதஸ்ததா. பிரஹ்லாதன் தொடங்கின பிரமுகர்களாயிருக்கிற அசுரர்கள் எல்லாம் அவளுக்கு முன்னால வந்து நிக்கிற தேவிய பார்த்தா அவ பயந்து பரஸ்பரம் இப்படி சொன்னா, இப்ப என்னவாக்கம் செய்யறது, அதிபராசக்தியாக்குமே வந்திருக்கா, அதிபராசக்தியை எதிர்த்து நிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் திராணி இல்லை அப்படின்னு நினைச்சு அவளெல்லாம் பயந்தா. இந்த இந்திரனை வேணுமானா ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சிடலாம், ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கே அம்மாவா இருக்கிற தேவிய தோக்கடிக்க முடியாது. 27வது ஸ்லோகம். தேவம் நாராயணம் சாத்ர சம்பிராப்தா சண்டிகா கில மகிஷாந்தகரீ நூனம் சண்டமுண்ட விநாசினி. தேவனான நாராயணனை ஹெல்ப் பண்றதுக்கு இந்த சண்டிகை வந்திருக்கா அப்படிங்கிறது உறுதி. இந்த சண்டிகையாக்கும் மகிஷாசுரனை கொன்னது, சண்டமுண்டர்களையெல்லாம் கொன்னது இப்பதான் நம்மளோட முன்னால வந்து நிக்கிறா, நமக்கு பயம்தான் இருக்கு. 28வது ஸ்லோகம். நிஹனிஷ்யதின சர்வான் அம்பிகாநாத்ர சம்சய வக்ரதிருஷ்ட்யா யதா பூர்வம் நிஹதௌ மதுகைடபௌ. முன்னால கடக்கன் பார்வையாலியாக்கும் இந்த சண்டிகை மதுகைடபர்களை கொன்னது, அதே மாதிரி இந்த அம்பிகை நம்மளை எல்லாரையும் இல்லாம பண்ணிடுவதுல சந்தேகமே இல்லை. 29வது ஸ்லோகம். ஏவம் சிந்தாதுரான் வீட்ய பிரஹ்லாதஸ்தானுவாஜஹ யோத்யவ்யம் நாதகந்தவ்யம் பலாய தனவோத்தமாக. இப்படி சிந்தனை பண்ணிட்டு பயந்து நிக்கிற அசுரர்களை பார்த்து பிரஹ்லாதன் சொன்னார்,
அசுரர்களே யுத்தம் பண்ண வேண்டாம், நமக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு. 30வது ஸ்லோகம். நமுஜிஸ்தானுவாஜாத பலாயன பராணிஹ ஹரிஷ்யதி ஜகன்மாதா ருஷிதா கில ஹேதிபி. ஓடி போறதுக்கு ரெடியான அசுரர்கள் கிட்ட நமுஜி சொன்னார், கோபிச்சானா அதிபராசக்தியான தேவி நம்மளை வாளால வெட்டி கொல்லுவாள். 31வது ஸ்லோகம். ததா குரு மகாபாகா யதா துக்கம் ந ஜாயதே व्रजामोद्यैव பாதாளம் தாம் ஸ்துத்வா ததனுஜ்ஞயா. நமுஜி இப்படி அசுரர்கள்கிட்ட சொன்னத சொல்லிட்டு பிரகலாதன் கிட்ட சொன்னார், பிரகலாதா அசுரராஜாவே நமக்கு துக்கம் உண்டாகாத மாதிரி பிரவர்த்திக்கணும், இப்போ நமக்கு இவ்வளவு ஸ்துதிச்சு அனுமதி வாங்கிட்டு பாதாளத்துக்கு திரும்பி போலாம், அல்லாதக்கு பேடிச்சோடினா பின்னால வந்து வெட்டி போட்டுடுவாள் சண்டிகை. அதுக்கு பிரகலாதன் பதில் சொல்றார். பிரகலாத உவாச்சா. 32வது ஸ்லோகம். ஸ்தௌமி தேவி மகாமாயாம் சிருஷ்டி ஸ்தித்யந்தகாரிணீம் சர்வேஷாம் ஜனனீம் சக்திம் பக்தானாம் அபயம் கரேம். மகாமாயையும் சிருஷ்டிஸ்திதி பிரளயத்துக்கு காரணமாயிருக்கிற சகல ஜகத்தோடும் மாதாவாயிருக்கிற சக்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி, பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கிற தேவிய நமக்கு ஸ்துதிக்கலாம், நான் ஸ்துதிக்கிறேன். എന്നിട്ട് வியாசர் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றார். அதனால வியாச உவாச்சா. 33வது ஸ்லோகம். இத்யுக்த்வா விஷ்ணு பக்தஸ்து பிரஹ்லாத பரமார்த்தவித் துஷ்டாவ ஜகதாம் தாத்ரீம் கிருதாஞ்சலி புடஸ்ததா. இப்படி சொல்லிட்டு விஷ்ணு பக்தனும் சத்தியசந்தனுமா இருக்கிற பிரகலாதன் கைய கூப்பிண்டு இந்த பிரபஞ்ச நாதையாயிருக்கிற அம்பாளை துதிச்சார். பிரகலாதனோட ஸ்துதியாக்கும் இனி வர ஸ்லோகம். 34வது ஸ்லோகம். மாலா சர்ப்பவதாபாதி யஸ்யாம் சர்வம் சராதரம் சர்வாதிஷ்டான ரூபாயை தஸ்யை ஹ்ரீம் மூர்த்தயே நம. சர்வதுக்கும் அதிஷ்டான காரணமாயிருக்கிற ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சர மூர்த்திய நானிதா நமஸ்காரம் பண்றேன். அரண்ட வெளிச்சத்துல கயரை பார்த்துட்டு பாம்பாக்குமோன்னு பயம் உண்டாகிறது. லைட்ட போட்டு பார்த்தானா அது கயறுதான், பாம்பில்லை அப்படிங்கிற பயம் இல்லாம போயிடுறது. அப்போ கயரங்க இருந்ததுனாலேயாக்கும் அது பாம்பாக்குமோன்னு தோணிட்டு, அதே மாதிரி மாலை அப்படிங்கிறத பார்த்து பாம்பாக்குமோ அப்படின்னு தோண வைக்கிற மாதிரி இருக்கிற அந்த மாயா ரூபிணியா இருக்கிற அம்பாள், அசையறதும் அசையாததுமாயிருக்கிற இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அதிஷ்டான காரணமாயிருக்கிற அம்பாளை நானிதா ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த பீஜாட்சர மூர்த்தியா இருக்கிற அம்பாளை நானிதா நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு பிரகலாதன் அம்பாளை ஸ்துதிக்கிறார். 35வது ஸ்லோகம். त्वत्त सर्वमिदं विश्वं स्थावरं जङ्गमं तदा अन्ये निमित्तमात्रास्ते कर्तारस्तव निर्मिताः. அசையறதும் அசையாததுமாயிருக்கிற இந்த பிரபஞ்சம் எல்லாம் அம்பாள் கிட்டேந்தாக்குமே பவிச்சுது. எல்லாத்துக்கும் காரணம் அம்பாளாக்குமே. இந்த உலகத்திலே இருக்கிற சர்வதும் சிருஷ்டிச்சது அம்பாளாக்குமே. அம்பாளை நான் இதா நமஸ்காரம் பண்றேன். 36வது ஸ்லோகம். நமோ தேவி மகாமாயே சர்வேஷாம் ஜனனி ஸ்மிருதா
भेदस्तव देवेषु दैत्येषु स्वकृतेषु च. അംബികേ മഹാമായേ, നീ എല്ലാരോടും അമ്മാവാക്കും, നീ സൃഷ്ടിച്ചവാളാക്കും ദേവർകളും അസുരர்களும். அசுரர்கள் வேற தேவர்கள் வேற அப்படிங்கிற பேதம் ஒன்றும் உனக்கு இல்லை. 37வது ஸ்லோகம். மாது புத்ரேஷு கோபேதோ அபி அசுபேஷு சுபேஷு ச. மாது புத்ரேஷு கோபேதோப்யசுபேஷு சுபேஷு ச തദൈവ ദേവേഷ്വസ്മാസു ന കർത്തവ്യസ്ത്വയാതുന. നല്ലതാനാലും കെട്ടതാനാലും ഒരമ്മക്ക് കുഴന്തകൾ തമ്മിലെ ഭേദമുണ്ടാകാതെ അതേമാതിരി தேவர்களும் அசுரர்களும் தம்மில உனக்கு இப்போ பேதம் அப்படிங்கிறது உண்டாக கூடாதே. 38வது ஸ்லோகம். யாத்ருஷாஸ்தாத்ருஷாமாதா சுதாஸ்தே தானவா கில யதஸ்த்வம் விஸ்வஜனனி புராணேஷு பிரகீர்த்திதா. தேவர்களை மாதிரி நாங்களும் அம்மாவே உங்களோட புத்திரர்கள் தானே, அதனாலியாக்குமே புராணங்கள் ஒன்ன விஸ்வஜனனி அப்படின்னு சொல்றது. இந்த பிரபஞ்சத்துக்கே அம்மாவாக்குமே நீ. 39வது ஸ்லோகம். தேபி ஸ்வார்த்தபரானூனம் ததைவ வயமப்யுத நாந்தரம் தைத்யசுரயோர் பேதோயம் மோகசம்பவா. அந்த தேவர்களும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவாளாக்கும், நாங்களும் அதே மாதிரி ஆசை இருக்கிறவாளாக்கும். இந்த விஷயத்துல தேவர்களும் அசுரர்களும் தம்மில பேதம் இல்லை. தேவலோகத்துக்கு வேண்டிட்டாக்குமே இந்த தேவர்கள் போட்டி போடுறா. எங்களுக்கும் தேவை இந்த தேவலோகம்தான். இந்த பேதம் அப்படிங்கிறது அஜ்ஞானத்தால உண்டாகிறதாக்கும். 40வது ஸ்லோகம். தனதாராதி போகேஷு வயம் சக்தாதிவானிஷம் ததைவ தேவா தேவேஷி கோபேதோ சுரதேவயோ. தனம் மனைவி தொடங்கின இந்த லௌகிகமான விஷயங்களில ராப்பகல் முழுகி இருக்கிறவாளாக்கும் நாங்கள். அதே மாதிரி தானே தேவர்களும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தம்மில என்ன ஒரு வித்தியாசமாக்கும் இருக்கு?